அப்பாவிற்கு பிறகு இப்போ அப்பா வந்து அப்படியே வைகோ அவர்களோடு இணக்கமாக தொடர்ந்து நம்பிக்கைக்குரியவராக தொடர்ந்துகிட்டு இருந்தார். ஏன் உங்களுக்கும் அந்த அரசியல் ஆர்வம்? இப்போ இவ்வளவு நாள் அரசியல் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருந்ததா? திடீர்னு ஒரு சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்குறீங்க இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஆரம்பத்திலிருந்தே நாம் 1993 தலைவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் 94 பெருந்துறை பை எலெக்ஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தலைவருக்கு கார் ஓட்டியிருக்காங்க. அந்த அந்த பிரச்சார கூட்டங்களுடைய பழைய புகைப்படங்கள் எடுத்தால் அண்ணன் கந்தசாமின்னு ஒருத்தர் போட்டிக்கிட்டார். அவர் கேட்டால் தெரியும். நான் அப்போவே எலெக்ஷன் ஃபீல்டெல்லாம் இறங்கி வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் அண்ணன் கணேசமூர்த்தி அவருடைய வழிகாட்டில் தான் எப்பவுமே அரசியலில் எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அவருடைய எல்லா தேர்தலையும் நான் பணியாற்றியிருக்கேன். சொல்லப்போனால் கடைசி 3 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவருக்கு சீஃப் ஏஜென்ட் நான் தான், மாற்று கேண்டிடேட்டே நான் தான். அதனால் அரசியல் தேர்தல் களமெல்லாம் எனக்கு புதுசு இல்லை.